பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து எள்ளு வச்சு நம்ம ஒரு சட்னி பண்ண போகிறோம். எள்ளு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஓகேங்களா? எள்ளு கண்டிப்பாக சேர்த்துங்க. எள்ளு சட்னி பண்ணும்போது மாதத்தில் ஒரு வாட்டினா எள்ளு சட்னி சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது கூட வந்து நான் 30 கிராம் வச்சுருக்கேங்க. நான் 50 கிராம் வாங்கினேன். அதுலேருந்து 20 கிராம் எடுத்துட்டேன். இது 30 கிராம் வச்சுருக்கேன். உளுந்து வந்து 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து சின்ன அரைநெல்லிக்காய் சைஸு நம்ம புளி எடுத்துருக்கோங்க. வந்து 5 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். 2 சின்ன தேங்காய் பத்தை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது உப்பு, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகுளுந்து கருவேப்பிலை. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க, காயட்டும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுக்கலாம். அடுத்தது வந்து எள்ளு போட்டுக்கலாங்க. சிம் பண்ணிக்கணுங்க. அடுத்தது வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் வதங்கிருக்குங்க. நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது கூடயே வந்து நம்ம புளியும் போட்டு வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சு வதக்குங்க. வதங்கி வருதுங்க. அது கூட நம்ம தேங்காய் பத்தையும் நம்ம வதக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். எள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பெல்லாம். ஓகேங்களா? பாருங்கள். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த சட்னி வந்து சூடாக சாப்பாட்டில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க. இது வதக்கிட்டு இப்போ மிக்சியில் எல்லாமே நான் போட்டிருக்கேன். அது கூட வந்து நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்து எண்ணெய் வச்சு நம்ம தாளிக்க போகிறோம். ஆஃப் பண்ணிக்கலாங்க. கூட கருவேப்பிலை, சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நான் டிஃபனுக்கு கொஞ்சம் தண்ணியாக பண்ணியிருக்கிறேங்க. இன்னும் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் மீடியமாக பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்துட்டு இதே மாதிரி வந்து நீங்கள் திக்காக அரைச்சி சாப்பாட்டுக்கு கெட்டி சட்னி மாதிரி பண்ணி சுட சுட சாப்பாட்டில் சாப்பிட்லாம். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா? பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குங்க. சட்னி அரைக்கும் போது செம்ம வாசனைங்க. சூப்பராக இருக்குது. இது மாதிரி குழந்தைங்களுக்குலாம் பண்ணி கொடுங்க. உடம்புக்கு நல்லது. மாதத்தில் ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சூப்பர்.